ஹிமாலி நர்வாலன் இந்த பெயரை நம்ம கேள்விப்பட்டிருக்காட்டியும் இந்த பெண்ணுடைய புகைப்படத்தை நம்ம எல்லாருமே நிச்சயம் ஒரு முறையாவது பார்த்திருப்போம். மிகவும் பிரபலமா பேசப்பட்ட ஒரு பெண். எதற்காக அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் நடத்தின பாரத் ஜோடோ யாத்திரையில அவரோட தொடர்ச்சியா பயணம் செய்து அதுக்காக பல பாராட்டுகளை பெற்றவங்க தான் இந்த பெண். இவங்களுடைய புகைப்படமும் இவங்களுடைய அந்த நடைபயணத்துல இவங்க ஈடுபட்ட விதமும் அப்போ மிகவும் வைரலா பேசப்பட்டுச்சு. ஆனா இப்போ அந்த பெண் உயிரோட இல்லை. கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு சூட்கேஸ்ல அவங்களுடைய உடலை அடைச்சு வீசி இருந்த ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, என்ன நடந்தது, இவங்களுக்கு யாரால எதற்காக எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான முழு தகவல்களையும் பார்க்கலாம். ஹரியானால இருக்கக்கூடிய பிரபல ஹைவேஸ்ல திடீர்னு ஒரு சூட்கேஸ்ல பெண்ணுடைய உடல் ஒன்று இருக்கு அப்படிங்கிற தகவல் காவல்துறையினருக்கு கிடைக்குது. காவல்துறையினர் விரைந்து அந்த இடத்துக்கு போய் சூட்கேஸை திறந்து பாக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஒரு பெண்ணுடைய உடல் அதுல மடக்கி வைக்கப்பட்டிருந்திருக்கு. உடனடியா காவல்துறையினர் இறந்த பெண் யார் அப்படிங்கிறத விசாரிக்க தொடங்குறாங்க. சமீப நாட்கள்ல யாராவது காணாமல் போயிருக்காங்களா, இந்த பெண்ணுடைய வயதை ஒத்த ஏதாவது இளம் பெண்கள் காணாம போயிருக்காங்களா அப்படிங்கிற அந்த ரெக்கார்ட்ஸை புரட்ட துவங்குறாங்க. அப்போதான் அதே பகுதியில இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க காணாமல் போனது தெரிய வந்திருக்கு. அவங்க யார் அப்படின்னா, ஹிமாலி நர்வான். பாரத் ஜோடோ யாத்திரையில ராகுல் காந்தியோட தொடர்ச்சியா பயணம் செஞ்சவங்க. காங்கிரஸ் பெண் தொண்டர் அப்படிங்கிறதும் காவல்துறையினருக்கு தெரிய வருது. தொடர்ச்சியா அவங்களுடைய தாயார்கிட்ட விசாரணை நடத்தும் போது, என்னுடைய பெண் அரசியல்ல ரொம்ப நல்ல ஈடுபாடு கொண்ட ஒரு பெண், அரசியல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்க, இதன் காரணமாக கூட கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம ஏற்கனவே நிறைய மிரட்டல்கள் வந்தது. அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கறக்காக அரசியல் நோக்கத்திற்காக இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய தாயார் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நாடு முழுக்க இந்த ஒரு கொலை பேசுபொருளாச்சு. காங்கிரஸ் கட்சியினர் பாஜக ஆளக்கூடிய நிலைய பாத்தீங்களா, அவங்க தொடர்ச்சியா பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். காங்கிரஸ் தொண்டர் ஒருவரே கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு சூட்கேஸ்ல அடைக்கப்பட்டு வீசப்பட்டிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் நிறைய வச்சாங்க. இதை தொடர்ந்து அவங்களுடைய குடும்பத்தினர் என்ன செய்தாங்க அப்படின்னா, என்னுடைய பெண்ணுடைய கொலைக்கு காரணம் யார், யார் கொலை செய்தாங்க, எதற்காக கொலை செய்தாங்க அப்படின்னு காவல்துறையினர் கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளியை கைது செய்யற வரைக்கும் நாங்க என்னுடைய பெண்ணுடைய உடலை வாங்க மாட்டோம், அவங்கள அடக்கவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு தொடர்ச்சியா காவல்துறையினர்கிட்ட வலியுறுத்திட்டு அவங்களுடைய உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் காவல்துறையினர் தங்களுடைய தேடுதல் வேட்டைய முடுக்கி விடுறாங்க, விசாரணையை முடுக்கி விடுறாங்க. அப்போதான் அந்த பெண்ணுடைய, அதாவது ஹிமாலி நர்வாலுடைய தொலைபேசியை ஆராய்ச்சி செய்ததன் பேர்லையும் யாரு கடைசியா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னு பாக்குறது, எப்போ இவங்க கடைசியா வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுல இருந்து எப்போ வெளியில போனாங்க அப்படிங்கறதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கடைசியா ஒரு நபர் வீட்டுக்கு வந்திருக்கார். ஆனா அவர் திரும்பி வெளியில போகும்போது ஒரு சூட்கேஸோட போயிருக்கார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உடனடியா அவரை காவல்துறையினர் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. டெல்லியில பதுங்கி இருந்த அவரை காவல்துறையினர் கைது செய்யறாங்க. கைது செய்து விசாரிக்கும் போதுதான் அவர் பல அதிர்ச்சி தகவல்களை சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, கடந்த 1.5 ஆண்டுகளாவே இன்ஸ்டாகிராம் மூலமா ஹிமாலியோட பழகிட்டு வந்திருக்கார் அந்த நண்பர். சில கொடுக்கல் வாங்கலும் இருந்திருக்கு. அதாவது இருவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா பழகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள பண பரிவர்த்தனையும் அப்பப்போ நடந்துட்டு இருந்திருக்கு. அவங்களுக்கு பணம் தேவை அப்படிங்கும் போது ஹிமாலி கொடுத்து உதவி இருக்காங்க, ஹிமாலிக்கு பணம் தேவை அப்படிங்கும் போது அவரும் கொடுத்து உதவி இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை காவல்துறையினர் கைப்பற்றாங்க. இந்த நிலையில தான் கடந்த சனிக்கிழமை என்று அந்த நபர் வீட்டுக்கு வந்திருக்கார், ஹிமாலியுடைய வீட்டுக்கு. அப்போ 2 பேருக்கும் ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில தான் சார்ஜர் ஒயரை வச்சு அவங்களுடைய கழுத்தை நெரிச்சு கொலை செய்திருக்கார். அது மட்டும் இல்ல, ரொம்ப போராடி இருக்காங்க ஹிமாலி. ஆனாலும் அவங்கள கொலை செய்து முடிச்சிட்டோமே, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, வெளியில தெரிஞ்சா மாட்டிப்போம், தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனடியா அவங்களுடைய உடலை வீட்டுல இருந்த சூட்கேஸை எடுத்து போட்டு
பூட்டி கொண்டு வந்து ஒரு ஹைவேஸ்ல வீசிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறார். அது மட்டுமல்ல, காவல்துறையினர் இதெல்லாம் அவரை கைது செய்து விசாரிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் மறுக்க தொடங்கியிருக்காரு. இல்ல காவல்துறை வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, நான் தான் கொலை பண்ண அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போதுதான் காவல்துறையினர் ஆதாரம் நீதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஒன்றும் புரியல என்ன அப்படின்னு கேட்கும்போது அவருடைய கையில ஒரு தழும்பு இருந்திருக்கு. என்ன தழும்பு அப்படின்னா ஒரு பல் பதிஞ்சு, அதாவது ஒருத்தர் இவரை கடிச்சு வச்ச தழும்பு இருந்திருக்கு. அதுதான் காவல்துறையினருக்கு இந்த ஒரு வழக்கை ரொம்ப ஈஸியா முடிக்கிறதுக்கான ஒரு க்ளூவா அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, இவர் கழுத்தை நெரிச்சு கொலை செய்யும் போது ஹிமாலே இவர் கையை நல்லா கடிச்சு வச்சிருந்திருக்காங்க. தப்பிக்கிறதுக்காக அவங்க ரொம்ப பிரயத்தனப்பட்டு அந்த வேலையை செஞ்சிருக்காங்க, ஆனாலும் முடியல. அந்த காயம் இவருடைய கையில இருந்திருக்கு. அதை பரிசோதனை பண்ணி பார்த்து ஹிமாலயா இவர் தான் கொலை செய்தார் அப்படிங்கிற முடிவுக்கு காவல்துறையினர் வந்திருக்காங்க. அரசியல்ல ரொம்ப பிரபலமா வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு இளம் பெண், இன்ஸ்டாகிராம் மூலமா பழகின ஒரு நபரால கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு சூட்கேஸ்ல அடைக்கப்பட்டு உடல் வீசப்பட்டிருக்கு. இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த வழக்கு குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.